திருக்குறள் தான் தமிழுக்கு தூது. திருக்குறள் தான் தமிழுக்கு தூது. இதனை திரும்புகின்ற பக்கமெல்லாம் எடுத்தெடுத்தோது. திருக்குறள் தான் தமிழுக்கு தூது. இதனை திரும்புகின்ற பக்கமெல்லாம் எடுத்தெடுத்தோது. திருக்குறள் தான் உலகத்தின் பொது நூல். திருக்குறள் தான் உலகத்தின் பொது நூல். உலகில் திருக்குறளை விட்டுவிட்டால் கூறுதற்கே எது நூல்? திருக்குறள் தான் உலகத்தின் பொது நூல். உலகில் திருக்குறளை விட்டுவிட்டால் கூறுதற்கே எது நூல்? திருக்குறள் தான் தமிழுக்கு தூது. இதனை திரும்புகின்ற பக்கமெல்லாம் எடுத்தெடுத்தோது. உள்ளமெல்லாம் உணர்வாலே அள்ளும். உள்ளமெல்லாம் உணர்வாலே அள்ளும் குறள் உயர்வான கருத்தாலே உலகினையே வெல்லும். உள்ளமெல்லாம் உணர்வாலே அள்ளும் குறள் உயர்வான கருத்தாலே உலகினையே வெல்லும். வள்ளுவனார் வழங்கியுள்ள சொல்லே. வள்ளுவனார் வழங்கியுள்ள சொல்லே நாம் வாழ்க்கையிலே உயர்தற்கு வெற்றி படிக்கல்லே. வள்ளுவனார் வழங்கியுள்ள சொல்லே நாம் வாழ்க்கையிலே உயர்தற்கு வெற்றி படிக்கல்லே. திருக்குறள் தான் தமிழுக்கு தூது. அதனை விரும்புகின்ற பக்கமெல்லாம் எடுத்தெடுத்தோது. உலகில் உள்ள மக்களையே அணைக்கும். உலகில் உள்ள மக்களையே அணைக்கும் குறள் ஒருமைப்பாட்டு உணர்வாலே உலகோரை இணைக்கும். உலகில் உள்ள மக்களையே அணைக்கும் குறள் ஒருமைப்பாட்டு உணர்வாலே உலகோரை இணைக்கும். விளக்காது மதம் சாதி சொல்லி. விளக்காது மதம் சாதி சொல்லி குறள் விலக்கி வைக்கும் பிரிவினைக்கு விடமென்னும் கொல்லி. விளக்காது மதம் சாதி சொல்லி குறள் விலக்கி வைக்கும் பிரிவினைக்கு விடமென்னும் கொல்லி. திருக்குறள் தான் தமிழுக்கு தூது. இதனை திரும்புகின்ற பக்கமெல்லாம் எடுத்தெடுத்தோது. உலகில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றே. உலகில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றே. பிறப்பில் உயர்வில்லை தாழ்வில்லை உணர்த்திடுது நன்றே. உலகில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றே. பிறப்பில் உயர்வில்லை தாழ்வில்லை உணர்த்திடுது நன்றே. நாம் செய்யும் மூலிகையாம் மருந்து. நலம் செய்யும் மூலிகையாம் மருந்து. குறள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நிகரில்லா விருந்து. நலம் செய்யும் மூலிகையாம் மருந்து. குறள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நிகரில்லா விருந்து. திருக்குறள் தான் தமிழுக்கு தூது. இதனை திரும்புகின்ற பக்கமெல்லாம் எடுத்தெடுத்தோது. வணக்கம். திருக்குறள் பேரவை இந்த நிகழ்விலே நான் ஐயா சொல்லி பல முறை பேசியிருக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு நான் திருக்குறளில் பகுத்தறிவு உண்மையிலேயே ஒரு மாறுபட்ட தலைப்பு தான். இந்த தலைப்பில என்ன 98 பேர் நம்பிக்கை உடையவர்கள், 2 பேர் தான் அந்த நம்பிக்கை அற்றவர்கள். ஆனால் திருவள்ளுவர் காலத்துல என்ன நிலை இருந்தது என்று பலர் உணரணும். உரையாசிரியர்கள் காலத்தில் என்ன நினைத்தார்களோ அதனைத்தான் செய்தார்கள். அதாவது மணக்குடவர் சமண மதத்தை சார்ந்தவர். அவர்தான் முதல் உரை நிகழ்த்தியவர். அவரு அது மட்டும் இல்ல, கப்பல் ஓட்டிய தமிழர் பாபு சிதம்பரனார் கப்பல் ஓட்டினார், சுதந்திர போராட்டத்துக்கு வீரராக இருந்தார் என்பதெல்லாம் விட அவர் மிகப்பெரிய தமிழறிஞர். தொல்காப்பியத்தை ஆய்ந்தவர், தொல்காப்பியத்தை பதிப்பித்தவர்.
திருக்குறளை ஆய்ந்தவர், திருக்குறளை பதிப்பித்தவர், அதில் மணக்குடவர் உரையை அவர்தான் பதிப்பித்தார். இதற்கு காரணம் என்ன? அப்போ நாம ரொம்ப பேரு திருவள்ளுவர் சமண மதத்தை சார்ந்தவர், திருக்குறள் சமண மத நூல் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த கடவுள் வாழ்த்து தான். அந்த கடவுள் வாழ்த்தை எழுதியவர் யார்? வ.உ.சி. சொல்லுகிறார், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, ஈத்தார் பெருமை 3 அதிகாரமும் திருவள்ளுவர் பாடவில்லை, அவ்வளவுதான் சொன்னார். ஆனா யார் பாடினார்கள் என்று அவர் சொல்லவில்லை, நான் சொல்லி இருக்கிறேன். அந்த நூல் ஐயாவுக்கு தான் இருக்கு. அதாவது நம்ம பேரறிவாளன் ஒருத்தர் சிறையில் இருந்தாரே, அவருடைய தந்தையார் குயில் தாசன், அவர் தொகுத்த ஒரு நூலுக்கு விடை திருத்தினர் கலைவாணம் சொல்லி. பிறகு அந்த திருத்தனவர் யாருன்னு கேட்டவரு அவர்கிட்டயே ஒரு அணிந்துரை வாங்கினுவான்னு கேட்டார். நான் சொன்னப்பா நான் அணிந்துரை வேற மாதிரி தருவேன். ஐயோ நீங்க எப்படி கொடுத்தாலும் வாங்கிக்கிறவர் அவரு, பேரறிவாளன் தந்தையினார். நான் அதுலதான் எழுதினேன், வ.உ.சி. அதாவது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை 3 அதிகாரத்தில் திருவள்ளுவர் பாடவில்லை என்று சொன்னார். ஆனால் யார் பாடியது என்று அவர் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறேன், முதல் உரையாசிரியாகிய மணக்குடவர் தான் அதை பாடியிருப்பார் என்று சொல்லியிருக்கிறேன். காரணம், அவர் சமண மதத்தை சார்ந்தவர். இப்போ ஆதிபகவன் பல பேருக்கு சிக்கல் தான். ஆதிபகவன் என்பதுல கட்டாயமாக இப்பு மிகுந்து இருக்கணும். நீங்க சொல்ற பொருளா இருந்தாலும் சரி, நான் சொல்ற பொருளா இருந்தாலும் சரி, ஆதி பகவன் என்று சொன்னால்தான் ஆதியாகிய பகவன் என்று ஆகும். அப்போ ஒரு ஆள் தான் ஆகும். அந்த இப்பு மிகாததுனால ஆதியும் பகவனும் என்று உண்மை தொகையாக்கி ஆதி புலைச்சி பகவன் ஒரு பிராமணன் என்று கதை கட்டி அவர்களுக்கு பிறந்தவர் தான் திருவள்ளுவரின் ஆட்சி. இப்படி கதை கட்டுவதற்கே அந்த ஒரு இப்பு தான் காரணமாக இருந்தது. அது போடணும். நீங்க சொல்ற அந்த ஆதியாகிய முதலாகிய கடவுள் என்று சொன்னாலும் சரி, முதலாகிய சூரியன் என்று சொன்னாலும் சரி, சமண மதத்துக்கு முதல்ல கடவுள் கிடையாது. வர்த்தமானர் தொடங்கிய போது அந்த சமண மதத்துக்கு கடவுளே கிடையாது. பிறகுதான் ஒரு கடவுள், ஒரு மதம் என்று இருந்தால் அது மதம் இல்லை, முதல்ல அது இயக்கம் தான். பிறகு மதமாச்சு. மதமாகும் போது ஒரு கடவுள் தேவை என்று ஒரு கடவுளை உருவாக்கினார்கள். அது அருகன். அருகன் என்றால் யாருன்னா சூரியன் தான். சூரியன் தான் அருகன். அந்த சூரியனை வைத்துத்தான் மணக்குடவர் பாடியிருக்கிறார். அது பகலவன் என்று அவர் புலவர் குழந்தை சொல்லி அந்த லாவை இடையில எடுத்துட்டாருனா இல்லை, பகவு என்றாலே பிளவுபட்டது என்று பொருள். அப்படி பிளவுபட்டவன் சூரியன். அந்த சூரியன் மீது ஒரு மிகப்பெரிய கோள், அதாவது நட்சத்திரம் மோதி அது வெடித்து விழுந்து அந்த துண்டுதான் அந்த உலகம். இது ரொம்ப பேரு வேற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. நான் அப்படி போகல, நான் ஆராய்ச்சிக்கு போனா இங்க நான் தலைப்பு விட்டுருவேன். உலகம் தோன்றியது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்ம புறப்பொருள் வெண்பாமாலை ஒன்று சொல்லுகிறது. அது எல்லாரும் 4 அடி வெண்பாவை, நேரிசை வெண்பாவை 2 அடி மட்டும் சொல்லுவாங்க. மீறி 2 அடி தெரியவும் தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஒய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என்பயப்பா வையகம் போர்த்த வயங்கொலி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி. இந்த கல் தோன்றி மண் தோன்றி மட்டும்தான் தெரியவே தவிர இந்த மேல இருக்கிற 2 அடி தெரியாது. தெரியாது மட்டும் இல்லை, தெரிந்தவர்கள் வேண்டும் என்றே மறைத்தார்கள். காரணம், இந்த கீழறிகிற 2 வரி தமிழ்குடியை சொல்லுகிறது. தமிழ்குடி மிகப்பெரிய பழைய காலத்துல முன் தோன்றிய மூத்த குடி. அது அப்படின்னா உலகத்தில் மாந்தன் தோன்றிய பகுதியே குமரி கண்டம் தான். அதைத்தான் அந்த வரி சொல்லுகிறது. முன் தோன்றி மூத்த குடின்னா என்ன அர்த்தம்? மனிதனுக்கே வித்து தமிழன் தான், மொழிகளுக்கே வித்து தமிழ் தான், அறநூல்களுக்கே வித்து திருக்குறள் தான், வேற நூல் இல்லை. திருவள்ளுவர் மாதிரி ஒரு புலவர் இந்த நாட்டில் பிறக்கவில்லை. திருக்குறள் மாதிரி ஒரு நூல் இன்னும் இந்த நாட்டில் எழவில்லை. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது தமிழ். அதைத்தான் அவர் முதல்ல என்ன சொல்றாரு, பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என்பயப்பாம்னா, பொய் அகலன்னா உண்மையாகன்னு அர்த்தம். பொய் போனா அந்த இடத்துல உண்மை இருக்கு. உண்மையாக என்ன செய்யறான், ஒரு வீரன் போர்க்களத்தில் வெற்றி பெற்று வந்து விட்டான், அவனை பாராட்டுகிறாரு. ஐயனார் என்ன சொல்றாரு,
அவன் என்னடா இந்த போர்ல மட்டும்தான் வெற்றி பெற்றான், எல்லா போரிலும் அவன்தான் வெற்றி பெற்று வந்தான், அதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த குடியில் வந்தவன் தெரியுமா என்று சொல்வதுதான் அடித்தடி. அதாவது பொய் அகல நாளும் புகழ் விளைத்த என் வியப்பான். அதுல என்ன வியப்பு இருக்கு, எப்போதும் அவன் தான் வெற்றி பெற்று வர்றான். அதுக்கு அடுத்து சொல்றாரு, வையகம் போர்த்த, வையகம்னா உலகம், போர்த்தன்னா சூழ்ந்த, வையகம் போர்த்த வயங்கொலி நீர் என்றால் கடல். உலகத்தை 3 பங்கையும் விழுங்கிக் கொண்டிருக்கின்ற கடலுக்கு அது கையகல, கையகலன்னா சிறிது விலகன்னு அர்த்தம். கையின்னா சிறிது, சிறிது விலக கல் தோன்றி என்றால் மலை தோன்றி என்று பொருள். கல் தோன்றி அது பாறையாகி, சிறு பாறையாகி, கல்லாகி, கூழாங்கல்லாகி, பிறகு அது மண்ணாகி, மணலாகி, மண்ணாகி, அதுக்கு பிறகு நீர் வந்து அதிலே சூழ்ந்து அந்த நீரில் தான் இந்த மலை தோன்றி இருக்கிறது. அதற்கு பிறகுதான் உயிர் வருகிறது. அந்த உயிர் தான் முதல் உயிர் மீன், இரண்டாவது உயிர் ஆமை, இரண்டாவது உயிர் ஆமை, மூன்றாவது உயிர் தான் இது பன்றி. இதைத்தான் அதை வைணவர்கள் அதாவது 10 அவதாரமாக ஆக்கிவிட்டார்கள். முதல் அவதாரத்தை மச்சவதாரம், அப்புறம் கூர்ம அவதாரம், அதுக்கப்புறம் வாமன அவதாரம். வாமனம்னா பன்றி, கூர்மம்னா அதாவது ஆமை. இதைத்தான் அப்படி சொன்னார்கள். பிறகுதான் விலங்குகள் தோன்றி, பல விலங்குகள் தோன்றி, குரங்கு தோன்றி, குரங்கில் பலவிதமான குரங்கு தோன்றி, கடைசியில ஒரு குரங்கு காலால் நடந்த போதுதான் 4 கால் இருப்பவைக்கெல்லாம் ஒரு வால் இருக்கு. 4 கால் இருப்பவைக்கெல்லாம் ஒரு வால் இருக்கு. மீனில் பறவை கூடு இருந்தது, ஆமையில் விலங்கு கூடு இருந்தது. அந்த விலங்கில் இருந்துதான் விலங்குகள் தோன்றின, ஆமையில் இருந்துதான் விலங்குகள் தோன்றின. கடைசியாக குரங்கு தோன்றியது. அந்த குரங்கு என்ன செய்தது, 4 காலால நடந்தது. பிறகு என்ன ஆச்சு, 2 காலை கனியையும் காயையும் கிழங்கையும் பறிக்க பயன்படுத்தி கொண்டது. என்னாச்சு, 4 காலில் 2 காலம் கையாக மாறிவிட்டது. பிறகு காலாலி நடந்தது. பிறகு காலாலேயே நடந்தது, கையை காலாக பயன்படுத்தவில்லை. அப்படி வந்ததுதான். பிறகு இப்படி 2 காலில் நடந்ததுனால வால் இல்லாமல் போனது. 4 காலில் நடந்திருக்கா வால் இருக்கும். 2 கால் நாம இப்போ கூட ஒரு உறுப்பை பயன்படுத்தவில்லையானால் பிறகு அது பயன்படாது, பிறக்காது, இருக்காது. அந்த மாதிரி வால் போயிடுச்சு. இப்பவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது அப்ரெண்டிஸ் என்பது வால் தான் என்று சிலர் சொல்லுகிறார்கள். பிறகு அந்த குரங்கு தான், குரங்கில் இருந்துதான், வாலில்லா குரங்கில் இருந்து வந்தவன் தான் மனிதன் என்பதுதான் ஆய்வு. சரி, அப்படி வந்த மனிதன் முதல்ல குமரி கண்டத்தில் தோன்றினான். அவன்தான் தமிழன். அந்த தமிழன் தான் இந்த மொழியை உருவாக்கினான். அந்த தமிழனில் வந்தவன் தான் திருவள்ளுவர். இதை ஏன் சொல்ல வரணும்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வள்ளுவர் பிறந்திருக்கிறார், அலங்கோட்டாசான் பிறந்திருக்கிறார், அதாவது தொல்காப்பியர் பிறந்திருக்கிறார். நீங்க ஏன் அங்கெல்லாம் பாக்குறேன்னா, தமிழன் அங்கதான் முதல்ல இருந்தான். அதுதான் இன்றைக்கு கடலில் மூழ்கி கிடக்கிறது. அதனால் எல்லாத்துக்கும் இன்னொன்னு சொல்லுகிறார்கள், அவர் மயிலாப்பூர்ல பிறந்தார் என்று சிலரு, மதுரையில் பிறந்தார் என்று சிலரு, கன்னியாகுமரியில் பிறந்தார் என்று சிலரு. இன்னொருத்தர் பத்மநாபன் ஒருவர், அவர் கன்னியாகுமரியில் ஒரு சிற்றரசனாக இருந்தாருன்னு ஆய்வு பண்ணியிருக்காரு. அந்த பத்மநாபன் என்ன இருக்கிறார், அது உண்மையா இருக்கலாம். ஏன்னா வள்ளுவர் என்ற பெயரை ஒரு சாதியில் கொண்டு போய் சேர்த்து அவரை கடைசியில தலித் என்று ஆக்கினார்கள் இல்லையா. சிலையை கொண்டு போனார் வடநாட்டுக்கு, தலித்து சிலையை வைக்காதன்னு நிறுத்திட்டார்கள். அது காரணம் என்ன தெரியுமா, வள்ளுவர் என்ற பெயர் தான். அந்த வள்ளுவர் என்ற பெயர் உண்மையான பெயர் எப்படி வந்தது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய தொழில் என்னன்னு சொல்கிறார்கள் எல்லாரும். சிலர் கைத்தறியை நெசவு செய்தாரு அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் அவர் அரசனிடத்தில் செய்தி அறிவிப்பாளனாக இருந்தார். அப்பொழுதெல்லாம் செய்தி அறிவிப்பு என்று சொன்னால் குதிரையின் மீதோ ஒரு யானையின் மீதோ அமர்ந்து கொண்டு முரசை முழக்கி கூட்டத்தை கூட்டி அரசு செய்தியை அறிவிப்பார்கள். அப்படி அறிவித்தவர் தான் அவர். அதற்கு என்ன பேர் தெரியுங்களா, சொல்லுதல், விளம்புதல், கூறுதல், இப்படி 45 சொல்லு இருக்கிறது. அதிலே விளம்புதல் உண்டு. விளம்புதல் என்றால் விளக்கமாக, விளம்பரமாக, வெளிப்படையாக பேசுவது என்று பொருள். அவருக்கு என்ன பொருள் தெரியுமா, விளம்பரமாக விளக்கி பேசியவர் விழுவர்.
வில்லுவர் தான் இன்னும் கேட்டா நாம அப்படி வில்லுவார் அப்படின்றான். வில்லுவார்னா சொல்லுவார்னு அர்த்தம். வில்லுவர் என்பதுதான் வள்ளுவராக மாறியதே தவிர அவர் ஒரு சாதியை சேர்ந்தவர் இல்ல, ஒரு இனத்தை சேர்ந்தவர் இல்ல. அவர் காலத்துல சாதியே கிடையாது. அதனால்தான் அவர் சாதி என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. அவர் காலத்துல கடவுளே கிடையாது. ஆனால் அவர் கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. 1330 குறள்லையும் எங்கேயுமே கடவுள் இல்லை. அப்படி இல்லாத போது எப்படி கடவுள் வாழ்த்து பாடுவார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, அவர் காலத்தில் கடவுள் என்ற சொல் இல்லாமல் இருக்க வேண்டும். அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகும். அதனால் அவர் பயன்படுத்தவில்லை. அவர் காலத்தில் சாதி இல்லை. அப்படி சாதி இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். இல்லை, சாதியின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால சாதி என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. தொல்காப்பியர் 3 இடத்திலே கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். 2 இடத்திலே சாதி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். திருவள்ளுவர் சாதியை பயன்படுத்தவில்லை, கடவுளையும் பயன்படுத்தவில்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், மக்களுக்கு என்ன தேவையோ அவற்றை மட்டும்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு எது தேவையில்லையோ, மக்களுக்கு எது தீமை விளைவிக்குமோ அவற்றை எல்லாம் சொல்லவில்லை. அவரு திருவள்ளுவ மாலையை சொன்னார். திருவள்ளுவ மாலையில 1330 அருங்குறளும் வாயிரத்தினோடு பழந்ததற்கும் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூலுளவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீட்டிருக்கலாம் சொல்றாரு. அவர் என்ன அர்த்தம்? அது ஒண்ணு படிச்சா போதும், வேற எதுவும் தேவையில்லை என்று பொருள். இவர் சொல்லுகிறார், நம்ம பாவேந்தர், வள்ளுவன் சொல்லாததே இல்லை. அந்த பாட்டை வச்சிருக்கிறேன். வள்ளுவன் சொல்லாததே இல்லை சொல்றார். நான் சொல்றேன், நூற்றுக்கணக்கான சொல்ல வள்ளுவன் சொல்லாதது இல்லை அப்படின்னு சொல்றாரு பாவேந்தர். நான் சொல்லுகிறேன், நூற்றுக்கணக்கான சொல்லவில்லை. ஏன் சொல்லல? மக்களுக்கு தேவையில்லாதவற்றை சொல்லவில்லை, மக்களுக்கு தேவையானவற்றை மட்டுமே சொல்லி இருக்கிறார். இன்னொன்னு சொல்ல நல்லா இருக்கும். பெரியாருக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் சொல்லல. குறிப்பாக பெரியாருக்கு எது பிடிக்காத அதெல்லாம் சொல்லல. என்ன சொல்ற சொல்றீங்களா? கோவில் என்ற சொல் இல்லை, கோயில் என்ற சொல்லும் இல்லை, கோபுரம் என்ற சொல்லு இல்லை, சாமி என்ற சொல்லு இல்லை, சாதி என்ற சொல்லு இல்லை, மதம் என்ற சொல்லு இல்லை, சடங்கு என்ற சொல்லு இல்லை, சம்பிரதாயம் என்ற சொல்லு இல்லை. இப்படி பார்க்கும் போது நூற்றுக்கணக்கான சொல்லு. அதான் மனிதனுக்கு எது விரோதியோ, மனிதனுக்கு எது தீங்கு செய்யுமோ, மக்களுக்கு எது மக்களை பிரிக்குமோ, மக்களை எது தாழ்த்துமோ அவையெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய பகுத்தறிவாதி தெரியுமா? அவர் மாதிரி பகுத்தறிவாதி இந்த உலகத்துல ஒருத்தனுமே என்ன போறதில்லை. அந்த மாதிரி ஒரு அவரு காலத்துல இன்னும் கேட்டா உலகத்துக்கே இந்த பொது சிந்தனையை தந்தவர் திருவள்ளுவர் தான். நீங்க எந்த பைபிள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கீதை எடுத்துக்கொண்டாலும் சரி, குரான் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த நூல் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மதத்தை பேசும், ஒரு இனத்தை பேசும். திருவள்ளுவர் ஒருவர் தான் மதத்தை பேசவில்லை, இனத்தை பேசவில்லை, அதாவது ஒரு மக்கள் குலத்தை பேசுகிறார். மக்கள் என்ற சொல்லையும், மாந்தர் என்ற சொல்லையும், மனிதன் என்ற சொல்லையும் அவர் மனிதன் என்ற சொல்ல அவர் பயன்படுத்தல. மாந்தர் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார், மக்கள் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அதுல ஒரு சிக்கல் இருக்கு, பிறகு அதை பார்த்துக் கொள்ளலாம். ஏன் சொல்ல வந்தோம்னா, திருக்குறளில் பல இடைச்செறிகளும் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, படி எடுத்தவர்கள் செய்த பல தவறுகளே தவிர திருவள்ளுவருடைய தவறு இல்லை. சரி, அடுத்து நான் உங்களுக்கு தலைப்புக்கு வந்து விடுகிறேன். அதாவது திருக்குறளை போன்ற ஒரு இலக்கிய நூல் இந்த உலகத்திலேயே பிறக்கவில்லை, திருவள்ளுவரை போன்ற ஒரு அறிஞர் இந்த உலகத்திலேயே பிறக்கவில்லை. உலகம் என்றும் மக்கள் என்றும் உலக மாந்தர் என்றும் ஒன்றாக கருதிய ஒரே ஒரு நூல் திருவள்ளுவர் தான். திருக்குறள் என்ற சொல்ல என்ன கேட்டா மிகப்பெரிய புரட்சியாளர். நான் இங்கே திருவள்ளுவர் ஒரு புரட்சியாளர்னு ஒரு பட்டிமன்றத்தில் பேசி வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரு முறை திருவள்ளுவர் புரட்சியாளர் தலைப்பிலே பேசியிருக்கிறேன். அது இருக்கட்டும், ஏன்னா எல்லாவற்றிலும் புரட்சி செய்தவர் திருவள்ளுவர் தான். அப்படி அந்த திருவள்ளுவர் மிகப்பெரிய பகுத்தறிவுவாதி என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அதாவது அறிவின் மேலான தன்மை பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன அப்படின்னா, எது நல்லது எது கெட்டது என்று பார்ப்பது இல்லை. அது மாடு கூட பாது. எது நல்லது எது கெட்டதுன்னா சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிடுறது இல்லை. தந்தை பெரியார் தான் சொன்னார், பகுத்தறிவு என்பது
நல்லது கெட்டது பார்ப்பது இல்லை, சிந்திப்பது என்று சொன்னார். சிந்திக்கின்ற திறமை, அந்த திறன் ஆண்டனுக்கு மட்டுமே உண்டே தவிர வேறு யாரும் சிந்திப்பதில்லை. எந்த விலங்கும் சிந்திக்காது. எது நல்லது கெட்டது தெரியும், ஆனா சிந்திக்கிற திறமை மனிதனுக்கு மட்டுமே உண்டு. ஆனால்தான் மனிதனுக்கு பகுத்தறிவு என்று சொன்னார் தந்தை பெரியார். அதே மாதிரி அறிவின் மேலான தன்மை பகுத்தறிவு. அதாவது தன்னம்பிக்கையுடன் வாழ்வதுதான் பகுத்தறிவு. நான் சொல்லிடுறேன், மற்றவங்க எல்லாம் கடவுளை நம்பிக்கை இருப்பாங்க, ஆனா நம்பிக்கை இருக்கிறது இல்லை. அவங்களும் ஓய்ச்சாதான் சோறு கிடைக்கும், ஓய்ச்சாதான் சோறு கிடைக்குது. நான் ஒரு பல கருத்துக்களை சொல்லுகிறேன். நான் உங்களை தாக்குவதற்கோ ஆன்மீகவாதிகளை பழிப்பதற்கோ சொல்லுவதில்லை. திருவள்ளுவருடைய நோக்கம் என்ன என்று சொல்லுகிறேனே தவிர இதை நீங்க மறுப்பதாக இருந்தால், ஐயா பேசினாரு பாருங்க செல்வராஜ், அந்த மாதிரி நீங்க எங்க ஒரு கூட்டம் போட்டு பேசலாம், எனக்கு கூட போய் சொல்லலாம். ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். நீங்க மறுத்து எதிரென்று பேச வேண்டாம் சொல்லுகிறேன். அதாவது அறிவுக்கு ஒத்துப்போவது பகுத்தறிவு, அறிவுக்கு ஒத்துப்போவது பகுத்தறிவு. பகுத்தறிவு மனிதனுக்கே உரியது. மூட நம்பிக்கை இல்லாதது பகுத்தறிவு. அதாவது மத நம்பிக்கை இல்லாதது பகுத்தறிவு. சாதி பிரிப்பு இல்லாதது பகுத்தறிவு. ஆண் பெண், அதாவது ஆண் பெண் பேதம் பார்க்கிறது திருவள்ளுவர் பார்க்கல. பல பேரு இந்த பெண்ணியம் பேசுபவர் திருவள்ளுவரையும் தொல்காப்பினையும் தாக்குகிறார்கள். எனக்கு அப்பெல்லாம் மனம் வந்து போகும். நான் எழுந்து பேசுறது இல்லை, மனம் வந்து போகும். உலகத்திலேயே ஆணை பழிக்காதவர், பெண்ணை பழிக்காதவர், ரெண்டு பேரையும் தாக்காதவர்கள் ரெண்டு பேர் தான். அப்படி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆணையும் பழிச்சிருக்கிறாரு, பெண்ணையும் பழிச்சிருக்கிறாரு. அது அப்படிதான் பார்க்கணுமே தவிர நாம அவருடைய ஆணாதிக்கவாதி, அவர் பெண்ணியவாதி, பெண்ணடிமைத்தனம் உடையவர், அது தவறு. தொல்காப்பியர் காலத்துல என்ன கேட்டா, ஏன் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு இறங்கலைன்னா, அவங்க காலத்துல இந்த ஆணாதிக்க தன்மை இல்லை, பெண்ணடிமைத்தனம் இல்லை, அதனால அவர்கள் அதுக்குள்ள நுழையவில்லை. அதுதான் இங்க நடந்தது. அவர்கள் சொல்வது என்ன கேட்டா, அந்த கடவுள் நம்பிக்கை என்பதே இப்ப தெய்வம் என்று இருக்கிறது. பல இடத்துல திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். தெய்வம் என்ற சொல் தீயிலிருந்து வந்தது. நம்ம இவரே சொல்லியிருக்கார், நம்ம திருவிக்கா முருகன் அல்லது அழகின ஒரு செய்தி சொல்கிறார். முதல்ல தீயை கண்டு பயந்தான், இடியை கண்டு பயந்தான், மழையை கண்டு பயந்தான், மின்னலை கண்டு பயந்தான். எதை கண்டு பயந்தானோ அந்த இயற்கையெல்லாம் வணங்க தொடங்கினான். அப்படி தொடங்கினவனே தமிழன் தான். அவன் தான் முதல்ல இயற்கையை வணங்க தொடங்கியவன். பிறகு அதற்கு ஒரு உருவம் கொடுத்தான். திருவிக்கா சொல்லுகிறார், அந்த இயற்கைக்கு ஒரு உருவம் கொடுத்தான், அது ஒரு குழந்தையாக கொடுத்தான், ஆண் குழந்தையாக கொடுத்தான். அது கோவணம் இல்லாமல் இருந்தது. கோவணத்தை போடுறோன்னா கோவணம் போட்டுற உடனே அதை பயணியாக்கி, அதாவது பழம் பெறுகின்ற கதையாக்கி பழனியாக்கினாங்க. பழனியில ரெண்டு சிக்கல் இருக்கு. பழனி அது பொதினி என்கின்ற பொதிய மலை சாரலை அதிகன் ஆண்ட பகுதி. அது அதிகன் ஆண்ட பகுதி பொதிய மலை பகுதி. பொதிய மலை பகுதியை பொதினி என்று சுருக்கினோம். அந்த பொதினி பழனி ஆட்சி. பழனி என்பது ரன்னகர நீர், ரெண்டு சுழி நீர் இருந்தால்தான் அது சரியான சொல். பிறகு என்ன ஆச்சு, தன்னகர நீ வந்திருக்கிறது இப்போ பழனிக்கு. இதுதான் பழம் பெற்ற பழம் நீ தான் பழனி ஆச்சு. அது பொதினி தான் பழனியானது சரி, பழம் நீ கதை, அது புராண கதை. இதை திருவிக்கா சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், முருகன், அந்த முருகு என்றாலும் இயற்கை என்றாலும் அழகு என்றாலும் ஒன்றுதான். இயற்கை, முருகு, அழகு எல்லாம் ஒன்றுதான். அதுதான் தமிழன் அதாவது தொடக்கத்திலிருந்து வணங்கி கொண்டிருந்தது. அதைத்தான் அது கொண்டு மலை மேல் வைத்து வணங்கினான் சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆச்சு, கிபி 6ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் அந்த 2ஆம் புலிகேசியை விரட்டி கொண்டு அது பாதாதி வரையில் போய் அங்கே கொண்டு அவனை விட்டுட்டு திரும்பும் போது ஒரு சிலையை பார்க்கிறார். அந்த சிலை மனித உருவும் யானை தலையுமாக இருந்தது. அதை அங்கிருந்து கொண்டு திருச்செங்காட்டங்குடியில் வைத்தார். இது கிபி 6. மனிதன் தோன்றியது குமரி கண்டம்,
அவன் தமிழன், அவன் வணங்கி கொண்டிருந்தது முருகன் அல்லது அழகு இயற்கை. ஆனால் இப்ப என்ன ஆனாரு, கிபி 6ஆம் நூற்றாண்டில் வந்த பிள்ளையார் முருகனுக்கு அண்ணன். நீங்க சிந்திச்சா போதும், வேற ஒண்ணு வேண்டாம். கிபி 6ஆம் நூற்றாண்டில் வந்த ராஜேந்திர சோழன் கொண்டு வர்றான். அதுக்கு பிறகுதான் பரஞ்சோதி முனிவர் கொண்டு வந்த பிறகு ராஜேந்திர சோழன் கொண்டு வருகிறார். இது கிபி 6ஆம் நூற்றாண்டு. கிபி 6ஆம் நூற்றாண்டில் வந்த பிள்ளையார். அதுக்கு முன்னால நீங்க சண்டைகளுக்கு எங்கே பிள்ளையார் கிடையாது, விநாயகர் கிடையாது, கணபதி கிடையாது. பிறகுதான் வருகிறார். அதை விட இன்னொரு கொடுமை, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர் முதல்ல இளம்பூரணர், பிறகு நச்சினார்க்கினியர், சேனாவரையர், கல்லாடர், இவங்கள் தான் உரை எழுதினவர். இத்தனை பேரும் பிராமணர்கள் நினைவுத்துக் கொண்டு. பேர் மட்டும் எல்லாம் தூய தமிழ் பெயராக இருக்கும். அப்படி தூய தமிழ் பெயர் வைத்துக் கொண்டுதான் அவரவர்கள் கருத்தை அந்தந்த நூலில் உழைத்தார்கள். சொல்லிடுறேன். நச்சினார்க்கினியர் ஒன்று சொல்லுகிறார், இங்கேயும் சொல்லியிருக்கார், சரியான பகுத்தறிவும் சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியர் யாருன்னா அவருக்கு பேர் திருநூமாக்கினி. அவர் யாருடைய பிள்ளைன்னா கௌதம முனிவருடைய, ஜமதக்கினி முனிவருடைய மகன். ஜமதக்கினி முனிவர் யாருன்னா பரசுராமனுடைய அப்பா. பரசுராமனுடைய அப்பா தான் ஜமதக்கினி முனிவர். இது புராண கதை. அந்த தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டுல 2 மாரியாத்தா இருக்கிறாங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது, கும்பிடுறவங்களுக்கே தெரியாது. நான் கும்பிடாதவன். கும்பிடுறவங்களுக்கே 2 மாரியாத்தா இருக்கிறாங்க. வல்லினெறி போட்ட மாரியாத்தா, இடைநெறி போட்ட மாரியாத்தா. இடைநெறி போட்ட மாரியாத்தா கண்ணகி, வல்லினெறி போட்ட மாரியாத்தா ரேணுகா பரமேஸ்வரி, ஜமதக்கினி முனிவருடைய மனைவி. நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது என்னன்னு கேட்டா, அந்த அம்மா வந்து ரேணுகா பரமேஸ்வரி உலகத்திலே இல்லாத பத்தினி. அவங்க குளத்துக்கு போனா குடம் எடுத்து போக மாட்டாங்க, போமா குளிப்பாங்க. குளிச்சுட்டு அப்படி சேர்ந்தனா தண்ணி வந்துடும் குடம் மாதிரி. அப்படியே இடையில வச்சு கொண்டு வருவார்கள். ஒரு நாள் தண்ணி வரல. ஏன் வரல அப்படின்னா, மேல கந்தர்வர்கள் போனார்கள். ஐயோ அழகா இருக்காங்களே நினைச்சாங்களாம். பத்தினி தானே போயிடுச்சு. இப்போ தண்ணி எடுத்தா வரல. தண்ணி இல்லாம வர்றாங்க எங்க வீட்டுக்கு. அவர் இப்போ ஜமதக்கினி முனிவர் கேட்கிறாரு, என்ன தண்ணி வரல? தண்ணி வரலன்னா அப்போ நீ பத்தினித்தானா கேட்டுக்க, உள்ள நுழையாத அப்படின்னு சொல்லிட்டு, வாடாங்க பரசுராமானார். பரசுராம போனாரு. இவளை கொண்டு போய் வெட்டிட்டு வந்துடுறாங்க. போனாரு, ஒரு கோயிலாண்ட கொண்டு போய் வெட்டிட்டாரு. வெட்டிட்டு வந்துட்டு, அப்பா நீ சொன்ன மாதிரி நான் செய்துட்டேன், அம்மாவை வெட்டிட்டேன். அப்பா உனக்கு என்ன வேணுமோ கேட்டான் தானே, எனக்கு அம்மா தான் வேணும்னா. இப்போ வெட்டிட்டு வர சொல்லிட்டாரு, அம்மா தான் வேணும் கேட்கறியாடான்னு கேட்கல. போறாரு, அங்க போனா இவங்க அம்மா தலை இருக்குது, உடல் இல்லை. அங்க வேற ஒருத்தன் வெட்டிட்டு போற, தலை இல்லை, உடம்பு கிடக்குது, அதுவும் பொம்பளை. இவர் என்ன செய்தாரு, அந்த உடம்பு எடுத்தாரு, இந்த தலையோட ஒட்டினாரு, எழுப்பி கொடுத்துட்டாரு. ஆனால் பொதுமக்கள் ஏத்துக்கல. ஏன்னா அது புலைச்சியுடைய உடம்பு. அதனால இப்ப எல்லாரும் வெறும் தலையை வைத்துக் கொண்டு மாரியாத்தான் கும்பிடுறாங்களே, அவர் ரேணுகா பரமேஸ்வரி. உடம்போட வச்சு கும்பிடுறாங்களே, அது மாரியாத கண்ணகி. அவ வந்து மதுரையை ஜெயிச்சிட்டா. 12 ஆண்டுகளா மழை பெய்யல. அதனால ஐயோ கண்ணகிக்கு இன்னும் கோபம் தண்ணியில. அதனால அவருக்கு ஒரு விழா எடுத்தா மழை பெய்யும்னு மக்கள் நினைத்தார்கள். அப்படி ஒரு கண்ணகிக்கு விழா எடுத்தார்கள். மழை பெய்து விட்டது. அதனால மாரியாத்தா ஆயிட்டா. வள்ளி நெறி இடைநெறி போட்டா மழை பெய்யும் ஆத்தா அப்படின்னு ஆச்சு. இது ரொம்ப பேருக்கு தெரியல. தலையை மட்டும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அது பாப்பாத்தி தலை நிறைய வச்சு. இது தமிழச்சியினுடைய உடம்பு. மாரியாத்தா அதாவது கண்ணகியினுடைய உடம்பு முழுசா இருக்கும். ரேணுகா பரமேஸ்வரனுடைய உடம்பு இருக்காது, தலை மட்டும் இருக்கும். இது ஊரெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பார்த்துங்க. ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி எல்லாம் புராண கதைகள் நம்முடைய திருவள்ளுவர் ஏற்றுக்கல. புராண கதைகளுக்கு போல. அவர் காலத்துல அது இல்லை. ஆனால் இவர் சொல்றாரு, திரணதூமாக்கினி. யாரு? நச்சினார்க்கினியர் சொல்லுகிறார். திரணதூமாக்கினி அவர் தொல்காப்பியர். அது ஏன் இவ்வளவு தூரம் சொல்ல வந்தேன்னா, புராண கதை எப்போ வந்தது? அது மட்டும் இல்ல, ஜமதக்கினி முனிவருடைய மகன் பரசுராமன், திருவள்ளுவர், இந்த தொல்காப்பியர், திரணதூமாக்கினி பரசுராமனுக்கு அண்ணன் இல்ல தம்பி. அதுக்காக சொல்ல வந்தேன்.
முருகன் எப்போ இருந்து கும்பிட்டுக்கின்னு இருக்கிறோம். அவனுக்கு அவன் தம்பி ஆயிட்டான், பிள்ளையாரு அண்ணன் ஆனாரு. இவர் இந்த திருநத்தூமாக்கு தம்பி ஆயிட்டாரு, பரசுராம அண்ணன் ஆயிட்டாரு. இது சொல்ல வந்த ஏன்னா இவையெல்லாம் அந்த மதங்களாலும் இனங்களாலும் புராணத்தாலும் ஆன்மீகத்தாலும் விட்டு கட்டி வழங்கப்பட்ட கதைகள், அவ்வளவுதான். அதுல கேள்வியே கேட்கக்கூடாது. ஆன்மீகம் என்றால் வினா கேட்கக்கூடாது, சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான். அறிவியல் அப்படி இல்லை, பகுத்தறிவு அப்படி இல்லை. ஏன், எதற்கு, எப்படி என்று கேள் என்பதுதான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பகுத்தறிவுக்கும் அதுதான் வேறுபாடு. இது ஏன் என்று கேட்கலாம், எப்படி என்று கேட்கலாம், எதற்கு என்று கேட்கலாம். ஆனா அங்க கேட்கவே முடியாது, கேட்க பதில் வராது, கேட்கக்கூடாது. அதுதாங்க. அடுத்து இப்படி எல்லாம் சொல்லுகின்ற நம்முடைய திருக்குறள் ஏழைகள் 7:45 சொல்லியிருக்கிறார் அவரு. சரி, பார்க்கலாம். கடவுள் என்றால் நம்ம இவர் சொல்கிறார். முதல்ல திருக்குறளுக்கு 500 பேருக்கு மேல உரை எழுதியிருக்கிறார்கள். நேற்று கூட ஒருத்தர் எழுதியிருக்கிறார், இன்னும் 500 பேர் எழுதுவார்கள். காரணம், அப்பேற்பட்ட சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுதான் அவருடைய திறமை. ஆன்மீகவாதி, அதாவது திருக்குறள் இருக்கிறதே, அது ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி. அது எந்த மதத்துக்காரன் பார்க்கிறானோ அவன் மதம் அதுல தெரியும். சமணன் பார்த்தால் சமண நூலாக தெரிகிறது. அவன் வைணவன் பார்த்தால் வைணவ நூலாக தெரிகிறது. அவன் சைவன் பார்த்தால் சைவ நூலாக தெரிகிறது. கிறிஸ்துவர் பார்த்தால் கிறிஸ்தவ நூலாக தெரிகிறது. இஸ்லாமியர் பார்த்தால் இஸ்லாமிய நூலாக தெரிகிறது. நான் பார்த்தால் எனக்கு ஒன்று தெரியும், பகுத்தறிவு நூலாக தெரிகிறது. இதனால்தான் பெரியார் சொன்னார், 1949 பொங்கல் நாள்ல 15, 16 2 நாள்ல மாநாடு நடத்துகிறார். 18 புராணங்களை போட்டு கொளுத்துங்கள், சிலப்பதிகாரத்தை போட்டு கொளுத்துங்கள் என்று சொன்ன தந்தை பெரியார் ஒரு நூலுக்கு விழா எடுத்தார், மாநாடு நடத்தினார் என்று சொன்னால் அது திருக்குறள் ஒன்றுக்கு மட்டுமே. அவரால் தான் அனைவரும் மேடையிலும் முழங்க தொடங்கினார்கள். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னால புலவர்களுடைய வீட்டிலும் புலவர்களுடைய பரணியிலும் புலவர்களுடைய இடத்திலும் நூலகத்திலும் இருந்ததே தவிர அது பொதுமக்களிடத்தில் வரவில்லை. பொதுமக்களிடத்தில் வருவதற்கு தந்தை பெரியார் தான் மூல காரணம். அப்ப கூட சொன்னார், நான் எல்லா நூலையும் திட்டுற மாதிரி திருவள்ளுவரை திட்டினேன். இந்த பாவே மாணிக்க நாயக்கர் இருக்காரே, அவர் தான் ஒரு நாள், ஐயா அது திருவள்ளுவருடைய கருத்து இல்ல, உரையாசிரியர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார்களே தவிர திருவள்ளுவர் அதை சொல்லவில்லை என்று சொன்னதனாலதான் அந்த மாநாட்டை கூட்டினார். அந்த மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டிலே ஒரு செய்தி சொல்லுகிறார். இங்கே எல்லாரும் யாரு, அப்பாதுரையார், பன்மொழி புலவர் அப்பாதுரையார், புலவர் குழந்தை, மு வரதராசனார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், எல்லா அறிஞர்களும் இருக்கிறார்கள். அங்கே ஒரு 5 பேரை கூப்பிட்டு, நான் பாவே மாணிக்க நாயக்கருக்கு சொன்னாரு, அதனால சீர்திருத்த உரை ஒரு 5 பேர் எழுதி கொடுங்கள் என்று கேட்டார். முதல்ல தந்தவர் புலவர் குழந்தை தான். பிறகு 3 எழுதினார், லட்சக்கணக்கில் வித்தார், அது வேற செய்தி. பிறகு மற்றவர்கள் சோமசுந்தர பாரதியார் எழுதினார், முழுசா எழுதல. பிறகு அனைவரும் எழுதினார்கள். ஆனால் முடிதாக எழுதியவர் புலவர் குழந்தை. அது சீர்திருத்த உரை. 3 எழுதிய உரை வரிமேலழகரை தழுவிய உரை. அது நீ நேராக வெளியே வரல. ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு பகுத்தறிவு சிந்தனையை அவர் தொடங்கி கொடுத்த பிற்பாடு இன்று 25 பேர் என்னோடு 25 பேர் சீர்திருத்த உரை எழுதியிருக்கிறோம். என்னுடைய உரைக்கு திருக்குறள் பகுத்தறிவு உரை என்றே கொடுத்திருக்கிறேன். அவருக்கு எங்கேயுமே திருவள்ளுவர் ஆணாதிக்கம் பிடித்தவர் இல்லை, திருவள்ளுவர் பெண்ணடிமைத்தனம் கொண்டவர் இல்லை, திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும், மனிதன் நன்மைகளை செய்ய வேண்டும், மனிதன் பிறரை காப்பாற்ற வேண்டும், தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ்ந்து. ஒரு இல்லறத்தானுக்கு என்னென்ன சொல்றாரு? இல்லறத்தான் என்றால் யார்? உறவியை காப்பாற்றணும், சுற்றத்தாரை காப்பாற்றணும், நம்முடைய பெற்றோரை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். இத்தனை கடமையை சொல்றார். இத்தனைக்கு என்ன, நெறிநல் உலக ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகம் சொல்லிட்டு தான் சொல்றார். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்றதுதான் இந்த உலகம். ஆனால் நீ வாழ்கின்ற வரையிலும் இவர்களுக்கெல்லாம் நீ நன்மை செய்தே தீர வேண்டும்.
அப்படின்றதுதான் அவருடைய நோக்கம். எங்கேயுமே சிலர் நல்ல இதெல்லாம் கடவுள் கருத்து, இது கடவுளை பற்றி சொல்லுகிறார் என்று சொல்ற இடத்துல எல்லாம் கடவுளை தாக்கித்தான் சொல்லி இருக்கிறார். சிந்தித்தால் தெரியும். தெய்வத்தான் ஆகாது எனினும் தெய்வத்தான் ஆகாது, நிச்சயம் தெய்வத்தான் ஆகாது எனினும் என்ன உழைப்பு இருக்கிறதே அது கட்டாயமாக பலன் தரும். நீ சொல்லி பாருங்க. நான் இன்னைக்கு எல்லாம் உட்காந்துக்கிறேன் தெருவில், யாராவது எனக்கு ஒரு ரூபாய் போர் போடுவாங்களா? ஒழிச்சாதான் போர் போடுவாங்க. இப்படி பல செய்திகள். அது இப்போ என்ன சொல்ல, மேலுலகம் இல்லைனிலும் இதிலே நன்றுனார். மேல போறதே நன்றின்னு சொல்லல. இல்லெனினும் மேல் உலகம் இல்லெனினும் இதிலே நன்றி இல்லைன்னு சொல்றாரு. இல்லை எனினும் என்ன சொல்றாரு? என்ன சொல்றோம்? நீ கொடுக்கறது தானே நல்லது. அது மேல் உலகம் இருக்குதான் இல்லையா அதை பத்தி கவலைப்படுற. கொடுக்கறது நல்லது, கொடு. இப்படி சொன்னவர் திருவள்ளுவர். மற்றவர்கள் எல்லாம் அதை பார்த்து இதை பார்த்து சொன்னவர்கள் தெய்வம் இறைவன் என்று சொல்லுகிறார்கள். இந்த இறைவன் என்று சொல்லே தவறு. ஏன்னா இந்த தொல்காப்பியம் படிச்சதுனால சில செய்திகள் தெரிகிறது, அதை வெளியே சொல்ல வேண்டியதா இருக்குது. அதனாலே என்னை பலர் விளக்குகிறார்கள். இன்னும் தெரியாம என்னை பேச விட்டாங்க. முதல்ல இவன் பகுத்தறிவில் பேசுவான் ஒண்ணு அப்படி விளக்குறார்கள், இன்னொன்று இவன் இலக்கணம் பேசுவான் அப்படின்னு விளக்குறாங்க. இறைவன் என்று சொல்லே தவறு. தமிழினுடைய முறை என்னன்னா ஐவழி எவ்வும் ஏனை உயிர் வழி ஒவ்வும். இப்போ இறை என்பது ஐ, அடுத்து அன்வந்தால் அன்வந்தா என்ன ஆகும் சொல்லும் போது இறை எண் ஆகுமே தவிர இறைவன் ஆகாது. இறை என்ற சொல் இறை எங்கிருந்து வந்ததுன்னு அப்புறம் சொல்றேன். இறை என்பது ஐகாரம். ஐ அன் ஆ வந்ததுன்னா யகர உடம்பு தான் வரும், நகர உடம்பு வராது. அதனால்தான் பெரியார் ஒருத்தர் இறையன் இருந்தார். சரி, இறையனார் கலவியல் நூல் நினை வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனார் கலவியல் நூல் இல்லை, இறையனார் அது சரியானது. இப்ப எப்ப வரும் தெரியுமா? இறை அவன் வந்ததுன்னா இறையவன் ஆகும், இறைவனாக இறையவன் ஆகும். இப்படி நாம் தவறாக பல சொல்லை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாம பாக்குறதா? சரி, இறை என்றால் என்ன தெரியுங்களா? வரி என்றால் ஒரு அரசன் ஒரு நாட்டுல வரி என்று போட்டான்னா அது மக்களிடத்திலிருந்து வசூலிப்பது. மக்களிடத்திலிருந்து வசூலிப்பது வரி. அவனிடத்தில் தோற்ற அரசன் அவன்கிட்ட அவன் நாட்டுக்குள்ள சித்தர்கள் இருக்கிறார்கள். அந்த அரசர்கள் கொடுக்கிற வரி இல்லை, அது பேர்தான் திரை. அது திரை, இது வரி, அது இறை. அந்த இறையை வசூல் பண்றவன் தான் இறையவன். அவன் தான் தலைவன், அவன் தான் அரசன். இப்ப பல இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். கடவுள் வாழ்க்கையில வருகின்ற இறைவன் ஒன்றை தவிர மீதி 7 சொல்லும் திருக்குறள் வேற எங்கேயுமே வரவில்லை. அறவாழி அந்தணன் இல்லை, அந்தணன் இருக்கு. அதாவது பாலறிவன், அப்புறம் வேண்டுதல் வேண்டாமையிலாம், அப்புறம் மலர்மிசை ஏகினான். நீங்க மலர்மிசை ஏகினானுக்கு பல பேர் பல உரை சொல்லுகிறார்கள். ஒண்ணு இல்லை, இது சமண மதத்தவர்களை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அது சமண மத கருத்து. அதாவது சமண மத கருத்து என்ன தெரியுங்களா? பூமி மேல காலை வைக்கும் போது பூ மேல வைக்கிற மாதிரி வைக்கணும், அதான் சமண மத கருத்து. மலர் மீது நடப்பதை போல் பூமி மேல நடக்கணும். ஏன் தெரியுமா? அந்த காலுக்கு கீழே பூச்சி புழு நசுங்கக்கூடாது. அதனாலதான் காலில் பஞ்சு கட்டிக்கிட்டு நடக்கிறாங்க, முதல்ல பெருக்கிட்டு நடக்கிறாங்க. வாயை ஏன் கட்டிக்கிறாங்கன்னா அந்த வாயு வழியாக போகின்ற கிருமி செத்து போயிடும். தலை முடி இருக்கக்கூடாது, வேல் எடுக்க வேண்டியதா இருக்கும், நீர் எடுக்க வேண்டியதா இருக்கும், அதை கொள்ள வேண்டியதா இருக்கும். அதனால முடிய மடித்தால் கூட மீண்டும் வளரும் என்பதனால் புடுங்க வேண்டும். அது மட்டும் இல்ல, குளிக்க கூடாது, அந்த அழுக்கில் இருந்த கிருமிகள் சாகும். இப்படி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சமண மதத்தை சேர்ந்தவர்? அதாவது புறம் தூய்மை நீரார் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்றார் வள்ளுவர். குளிச்சாதாண்டா உடம்பு எல்லாம் சரியாகும். அப்படிங்கும் போது குளிக்கிறத ஒத்துக்கிறார எப்படி சமண மதம் ஆகுவார்? அதனால திருவள்ளுவரிடத்தில்
எல்லா மத கருத்தும் இருக்கின்றன. அதே சமயத்தில் எல்லா மத கருத்துகளும் மறுப்பும் இருக்கின்றன. அதை எடுத்து சொன்னா ஒரு நாள் பத்தாது, பல நாள் படும். ஒவ்வொரு மதத்துக்கும் எதிரான கருத்து இருக்கிறது, ஒவ்வொரு மதத்துக்கும் நேரான கருத்து இருக்கிறது. அத்தனை கருத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் விலங்காகிவிடக் கூடாது, மனிதன் தீய செயலை பயன்படுத்தக் கூடாது, பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. இதுதான் அவருடைய நோக்கம். அன்புடன் வாழ வேண்டும், பிற உயிர்களோடு அன்போடு வாழ வேண்டும், பிற உயிர்களை அன்பாக காப்பாற்ற வேண்டும். இப்படியெல்லாம் பார்க்கிறார். அதாவது குறளாசிரியர் என்னென்ன சொல்கிறார்களோ அத்தனை கருத்துக்களையும் திருவள்ளுவர் பல இடங்களில் அந்த நல்லா சொல்றார். நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் பரவர் 30-40 வரிகளை திருக்குறளை பற்றி சொல்லும் போது புராணங்கள் எல்லாம் என்ன சொன்ன, கீதை என்ன சொன்னது, திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னு நிறைய சொல்லுகிறார். நான் அந்த கருத்துக்கெல்லாம் இப்போது போகவில்லை. அடுத்து நாம் இன்னொன்னு அருமுறை, அதாவது அந்தனர் என்போர் அறவோர். நமக்கு அவங்க ஐயர் எடுத்துக் கொண்டார்கள். அதாவது ராம ஐயர், அந்தனர், அப்புறம் ஆரியர், பார்ப்பார். இந்த 4 எங்களுக்கு தான் சொல்றாங்க. இந்த 4 தமிழ் சொல்லு எப்படி அவங்களுக்கு தான் என்ன சொல்றேன், அவங்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்ப அது சமஸ்கிருதத்துல இருக்கணும். ஐயர் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் இருக்கணும், ஐயர் என்ற சொல்லும் சமஸ்கிருதத்தில் இருக்கணும், ஆரியர் என்ற சொல்லு சமஸ்கிருதத்தில் இருக்கணும், பார்ப்பான் என்ற சொல்லு சமஸ்கிருதத்தில் இருக்கணும், அந்தனர் என்ற சொல்லு சமஸ்கிருதத்தில் இருக்கணும். இந்த 4 தமிழ் சொல். இந்த 4 தமிழருக்குரியவர். தமிழர் தான் அந்தனர். அதை அருமையா சொல்றார் திருவள்ளுவர். அந்தனர் என்போர் அறவோர் மற்றெகுவிக்கும் செந்தன்மை பூங்கோடுகளான். எவன் எல்லா உயிரும் நம்ம உயிரை நினைக்கிறான். ஐயா வினா கேட்க வேண்டாம்னு சொன்னேன். வினா கேட்க வேண்டாம். என்ன சொல்றேன், கடைசியா கேட்டால் கூட பரவாயில்லை, அல்லது நீங்க ஒரு கருத்தை அங்க வச்சுட்டு நீங்க பேசுங்க. நான் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன், அவ்வளவுதான். அதாவது இந்த சொல்லு ஒண்ணு கூட சமஸ்கிருதம் கிடையாது. அது எப்படி நானும் சொல்லுவாங்க. பொருளை மாற்றிக் கொண்டார்களே தவிர எது உயர்வென்று கருதுகிறார்களோ அதை அவர்கள் எடுத்து வைக்கும் கொள்கிற, அவ்வளவுதான். தொல்காப்பியர் சொல்றார், பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பார். அது ஒண்ணும் இல்லை. முதல்ல இது 2 பேரும் காதலிச்சுக்கிறாங்க, அப்படியே காதல் வாழ்ந்தாங்க. பிறகு அவங்களே மாலை மாத்தினாங்க, வாழ்ந்தாங்க. பிறகு என்ன பண்ணிட்டான், ஒரு தமிழன் உன்னை எப்போ கல்யாணம் பண்ணு கேட்டான். ஏன்னா கூட யாரும் இல்லை. அதுக்கு பிறகுதான் அவருடைய அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, அந்த ஊர்ல யாராவது ஒரு பெரியவர் இருந்தா அவரு அவங்கள வச்சுக்கிட்டு செய்தாங்க. அதுதான் கரணமே தவிர சடங்கு சம்பிரதாயம் இல்லை. கரணம் என்பால் முறை என்று பொருள். கரணம் தப்பினால் மரணம் ஒன்று சொல்லுறது சர்க்கஸ்ல. அது என்ன தெரியல, இங்க இருந்து தாவி போனா அங்க இருந்து ஒரு இது வரும், அது அப்படி மாறிடும். அப்படி தவறுனா கீழே விழுந்து. அந்த காலத்துல இப்ப கீழே வலை கட்டுறாங்க, அப்பெல்லாம் வலை கட்டுறது இல்லை, கீழே விழுந்து சாவாங்க. அதுதான் கரணம். மரணம் தான் கரணம்னா முறை தவறினால் என்று பொருள். ஊரும் அப்படிதான். ஊர் என்றாலும் முறை என்று பொருளே தவிர விதி தலை விதி கிடையாது. ஊழல்னு ஒரு சொல்லு நாள்தோறும் ஏடுகள்ல வருது. என்ன தெரியாது, ஊர் ஊர் அல் அப்படின்னா முறையல்லாததுன்னு அர்த்தம். முறையல்லாதது ஊழல். அப்போ அந்த ஊர் திருவள்ளுவர் சொல்ற ஊரு தலை விதி இல்லை, தலையெழுத்து இல்லை, முறை நாமே வகுத்துக் கொள்ளுகின்ற முறை. அதை நாமே தவறக்கூடாது. இப்போ நம்ம நாட்டுல ஒரு முறை இருக்கு, லெப்ட்ல போறதான் ரைட்ன்றோம், அவன் ரைட்ல போறத ரைட்ன்றான். வெளிநாட்டு வலப்பக்கம் போறதுதான் சரி, இங்க இடப்பக்கம் போறதுதான் சரி. அப்ப என்ன அர்த்தம், இது நாம் வகுத்து கொண்ட முறை, அது அவன் வகுத்து கொண்ட முறை, அது மாறக்கூடாது. இதுதான் திருவள்ளுவர் சொல்லுகின்ற ஊர். அது முறையாக அது தவறக்கூடாது என்பதுதான் அவருடைய பொருள். தலைவிதின்னு ஒண்ணு கிடையாது, தலையெழுத்துன்னு ஒண்ணு கிடையாது. தலையெழுத்தா இருந்தா ஏன் அதை நம்ம வெளிப்படையா கண்ணுக்கு எதிர எழுதுனா பாவி நம்ம வாழ்க்கையை எப்படி எழுதியிருக்கானே, நம்ம ஒழுங்கா வாழலாம்னு நினைப்பானே, ஏன் தலைக்குள்ள கொண்டு எழுதணும்? அது புரியல. அந்த 2 ஓடு இணைகள் குழந்தையாக இருக்கும் போது மண்டை திறந்திருக்கும்,
இரண்டு ஓடும் பிறகு இணைகிறது. அப்படி இணையும் போது அந்த கோடு தெரியுதே தவிர அது ஒரு எழுத்து இல்லை. அது ஒருவர் மண்டை மாதிரி இன்னொரு மண்டை இருக்காது, அவ்வளவுதான். அதனால என்ன நினைக்கிறாங்க, மண்டைக்குள்ள போயா எழுதணும் இல்லையா? இதெல்லாம் நாம தவறாக கருதி கொண்டு தவறான செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இது நாம் உண்மையிலேயே நன்றாக நம்ம நம்பிக்கையுடன் நம்ம 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 வாழ்க்கையை நம்பணும், நம்ம உழைப்பை நம்பணும், நம்முடைய பொருளை நம்பணும், நம்ம சுத்தத்தாரை நம்பணும், உறவினரை நம்பணும். எல்லாரையும் நம்பி கடைசியில நம்முடைய நம்பிக்கையை இழக்காமல் செய்வதுதான் நல்லது. இப்படி நிறைய போகலாம். ஊர் என்று சொன்னால் எல்லா பொருளுக்கும் வைத்திருக்கிறேன். அதாவது 3 மணி நேரம் பேசலாம். அடுத்து இம்மை மறுமைன்னு இருக்கு இல்லையா, அது சொல்லி இம்மை மறுமை என்பது கல்வி அதிகாரத்திலேயே 40வது கல்வி அதிகாரத்துல 2 குறள் இருக்கு. நாம ஒரு குறளை மட்டும் வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒருமையை தாங்கள் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு குறள். இதுக்கு என்ன சொல்றோம், ஒரு பிறப்புல கற்றுக்கொள்கின்ற கல்வி 7 பிறப்புக்கும் உதவும். இதுதான் எல்லாருடைய உரை. அதே அதிகாரத்தில் முன்னாள் ஒரு குறள், யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாங்கோயம் கல்லாதவாறு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, கற்றவனுக்கு எல்லா ஊரும் அவங்க தான், எல்லா மக்களும் அவனுடைய மக்கள் தான், எங்க போனாலும் அவனுக்கு மரியாதை அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். ஏண்டா நீ சாவரத்துக்குள்ள கத்துக்கலன்னு கேட்கிறான். அப்போ 7 பிறப்பு இருக்கிற நம்பிக்கை திருவள்ளுவருக்கு இருக்குமானால் 7 சாவரத்துக்குள்ள கத்துக்கலன்னு ஏன் கேட்கிறாரு? இதை பேசுறதே இல்லை. அதை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறோம். எழுமை என்பது 7 பருவம் என்றாரு வள்ளலார். வள்ளலார் சொல்றாரு 7 பிறப்பு. அவர் ஆன்மீகவாதி, பகுத்தறிவுவாதி. அவர் சொல்றாரு எழுமை என்பது 7 பிறப்பில்லை, 7 பருவம். நீ முதல் பருவத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்ற கல்வி கடைசி பருவம் வரையிலும் உன்னை காப்பான், உனக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் 7 பிறப்பு, 7 பருவம். சிலர் 7 தலைமுறை எழுதியிருக்கிறார், 7 தலைமுறை என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த 7 பருவம் தான் சரி. ஏன்னா இந்த பருவத்தை நான் சின்ன போதுல படிச்சிருந்தேன்றாரு. 90 வயசுல சின்ன போதுல படிச்சது 90 வயசுல இருக்குது. செத்த பிற்பாடு எங்க வரும்? சரி, இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் சாக்ரடீஸ் நாளை காலையில அவருக்கு நன்றி கொடுத்து சாகடிக்க போறாங்க. இரவு அந்த சிறைக்குள்ள ஒருத்தன் அந்த பிட்டில் வாசிக்கிறான். இவர் அங்க போய் உட்காந்து நல்லா இருக்கலாம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிறேன்னா, ஏயா காலையில நீ சாக போற, இப்ப கத்து, நாளைக்கு தான்டா சாக போறேன், இப்ப கத்துக் கொடுக்குற. சரி, அவருக்கு அடுத்த பிறப்பு இருக்குதுன்னு நினைச்சா, சரி நான் அடுத்த பிறப்புல கத்துக்கிறேன்டா போடான்னு போலிய. சரி, பகத்சிங்கு அவனை தூக்கில் போட போகிறார்கள். தூக்கில் போடுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களுடைய கடைசி விருப்பம் என்ன என்று கேட்கிறார்கள். கடைசி விருப்பம் சொல்லுகிறான், நான் லெனினுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது, நான் அதை படித்த பிற்பாடு என்னை தூக்கில போடணும். அவன் படித்த பிற்பாடு தூக்கில் போட்டார்கள். அவன் சொல்லவில்லை, இப்ப பரவாயில்ல என்னை தூக்கில போடுங்க, நான் அடுத்த பிறப்புல படிச்சுக்கிறேன்னு சொல்லல. சரி, இன்னொருத்தர் பேரறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில இருக்கிறார். அவருடைய அந்த அறுவை சிகிச்சை பண்ண போறாங்க. ஐயா நாளைக்கு உங்களுக்கு அறுவை சிகிச்சை என்ன போய் சொல்றாங்க. ஐயா ஒரு நாள் தள்ளி போடுங்க, ஏன் நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், அதனை நான் முடித்து விடுகிறேன், பிறகு அறுவை சிகிச்சை செய்யுங்கள் சொல்றேன். அவர் சொல்லல, பண்ணியா பரவாயில்ல நான் அடுத்த பிறப்புல படிச்சுக்கிறேன்னு சொல்லல. அதே மாதிரியாவது கடைசியில அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டார், எனக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கன்றாரு, செய்தார்கள், இறந்து விட்டார். ஏன் சொல்ல வரேன்னா, அடுத்த பிறப்பு ஒன்று இருக்கிறது என்று நினைத்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. அப்படி இல்லை இல்லை என்பதை திருவள்ளுவர் உறுதியாக வைத்திருக்கிறார். அதே மாதிரி இன்மை மறுமை என்பது இது எழுமை. இன்மை மறுமை, இன்மை என்பது இப்பொழுது, இந்த நேரம், இந்த நாள், இக்காலம். மறுமை என்பது மறுநேரம், மறுநாள், மறுகாலம், பிறகு. இப்படி சிந்திக்கணும். 7 பிறப்பு, இன்னொரு பிறப்பு, இதெல்லாம் இல்லை. அப்படி ஒன்று இருந்திருந்தா நாம் ஏன் சாவோம்? சாவே இருக்குது.
எப்பொழுதும் இந்த உலகத்தில் தோன்றிய பொருள் அழியும், அவ்வளவுதான். சரி, அடுத்து நாம இந்த ஐயா அடுத்து இன்னும் நான் நிறைய சொல்லுகிறேன். இந்த ஒருமை எழுமையானது. அப்புறம் தேவர் சொல்கிறேன். தேவர் என்றால் என்ன சொல்றாங்க? தேவலோகத்துக்கு தலைவர் தேவலோகம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம். இப்போ தேவலோகம் ஒண்ணு மேல இருக்குதுன்னு சொன்னா அதனாலதான் மேல் உலகம் இல்லைன்னு ஈதலே தமிழ்நாடு வள்ளுவர். இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் சேர்ந்து பல கோடி ரூபாய் பணம் பால் பண்ணி அந்த இயங்குகின்ற தளம் ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு தேவலோகம் ஒண்ணு இருந்திருந்தா வாடகைக்கு எடுத்துக்கின்னு அங்க போய் உட்காந்துக்கின்னு ஆய்வு பண்ணிருக்கலாமே. வாடகை கொடுங்கடா அப்படின்னு வாங்கிக்கின்னு பண்ணிருக்கலாமே. இல்ல இல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும், திருவள்ளுவருக்கும் தெரியும். அதனாலதான் தேவரணையர் கயவர்னா. கயவர்னா யார்? யார்? ரவுடி பொறுக்கி அவன் தான். அவனுக்கு நேராக ஒரு எடுத்துக்காட்டு காட்டணும்னா யாரை காட்டணும்? இன்னொரு ரவுடிய இன்னொரு கேடிய காட்டணும். கயவருக்கு இன்னொரு கயவர் யாரு? தேவர். தேவரணையே கயவர்னா என்ன அர்த்தம்? திருவள்ளுவர் அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர் என்று சொன்னால் எங்க கடவுளை பற்றி சொல்றாரோ அங்கெல்லாம் இப்படி தாக்கிதான் சொல்லுகிறார். பல இடங்கள்ல வருது, இப்படித்தான் வருது. எங்க போனாலும் தாக்கித்தான் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் அது எடுத்துக்கொண்டு போனால் இது பல பேருக்கு தெரியும். நான் நிறைய பகத்சிங் நிறைய செய்திகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை சொல்றேன். அதாவது மரத்தையும் ஓட்டு குறவாகும் பார்ப்பான் பிறப்போருக்கும் குன்றக்கரும். திருவள்ளுவர் எந்த இடத்துல பார்ப்பான் என்று சொல்ல பயன்படுத்துகிறார். அதுல பரிமேலழகர் ஒரு இடத்துல கருதி பார்ப்பான் எழுதுகிறார், ஒரு இடத்துல அந்த நேரம் எழுதுகிறார். இது என்ன கூட்டு? ஒரு இடத்துல கருதி பார்ப்பானா, ஒரு இடத்துல அந்த நேரம் எழுதுகிறார். நான் என்ன சொல்றேன்? அப்போ மரத்திலும் ஓட்டு குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கரும் என்று சொன்னால் அப்போ அவனுக்குதான் ஒழுக்கம் இருக்கு, பிறப்பொழுக்கம் நமக்கெல்லாம் இல்லையா? திருவள்ளுவருக்கு தெரியாதா? அது இல்லை. அந்த மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் என்று இருக்கிறது. அந்த கருதி பார்ப்பான் சொன்னால இது ஆசிரியர் தொழில் பார்ப்பான், கோவில் தொழில் பார்ப்பான், சோதிடம் பார்ப்பான், கணிதம் பார்ப்பான் என்று தமிழனே இருந்தான். அதே மாதிரி கோவிலில் அர்ச்சனை செய்பவன் கோவில் வேலை பார்ப்பான் என்று தமிழனே அதை செய்து கொண்டிருந்தான். அந்த இடத்துல அவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு அந்த சொல்லு வந்தது, அவ்வளவுதானே தவிர. அப்படியானால் ஆசிரியர்கள் தொழில் பார்ப்பான் தான் சரியா வரும். இது என்னுடைய உரை. ஏன் கேட்டா, இப்போ மரப்பினும் ஓத்து குளவாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓத்துன்னா அவங்க வேதம்னு சொல்றாங்க. வேதம் இல்லை, ஓத்துன்னா இயலை பகுதி, அதுதான். அப்படின்னா அது நூல் என்று சொல்லலாம், அறநூல் என்று சொல்லலாம். அது அதாவது திருக்குறளே அதை ஒத்துக்கலாம். மரப்பினும் ஓத்து என்பது ஓதுவது, சொல்லுவது, கடைபிடிப்பது, கேட்பது. அது மறந்து போனாலும் பரவாயில்லை. அப்படின்னா ஆசிரியனுக்கு தான் அது தேவை. ஏன்னு கேட்டா, ஒரு ஆசிரியன் பையனை அவனுடைய சொல்லிக் கொடுக்கிற பொருள் தப்பாக சொல்லிக் கொடுத்துக்கிறாங்களா, அவரே பின்னாலையும் பார்த்துக்கலாம். அவனே கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு நமக்கு ஆசிரியர் தப்பா சொல்லி கொடுத்துட்டாரு, நூல்ல இப்படி இருக்கு, அவன் தெளிஞ்சுக்குவான். ஆனால் அவனை ஒழுக்கங்கட வைத்து விட்டால், யார? மாணவனை ஒழுக்கங்கட வைத்து விட்டால் திரும்ப முடியவே முடியாது. கெட்டது கெட்டதுதான். அதனாலதான் முதல்ல ஆசிரியன் நீ சொல்லிக் கொடுக்கிற பாடம் தப்பா இருந்தாலும் பரவாயில்லடா, மாணவனை ஒழுக்கம் கட்டவனாக ஆக்காதே என்பதுதான் அந்த பொருளை தவிர, பிராமணனுக்கு மட்டும் அவர் ஒழுக்கம் பார்க்கிறாருன்னா அப்ப ஒரு சாதியை திருவள்ளுவர் ஏற்றுக்கொண்டாருன்னு ஆயிடும். அப்ப ஒரு சாதியை ஏற்றுக்கொண்டாருன்னா மற்ற சாதியெல்லாம் அவருக்கு நம்பிக்கைக்குன்னு அர்த்தம். அப்படி அவர் ஏத்துக்கல. பார்ப்பான் என்ற சொல்லு பிராமணனை குறிக்காது, அந்தணனை குறிக்காது. அவரே சொல்லிட்டார், அந்தணர் என்போர் அறவோடுனார். யாரா இருந்தாலும் சரி, எல்லா உயிரும் என் உயிர் போல்தான், அது படுகின்ற துன்பம் நான் படுகின்றவள்தான் என்று எவன் நினைக்கிறானோ அவனெல்லாம் அந்தணனை தவிர அவன்தான் அந்தணன் என்று இல்லை. ஐயர் என்பதும் அப்படித்தான். ஆரியர் ஆர் என்றாலே இறைவு, ஆர் என்றாலே முழுமை, ஆர் என்றாலே உயர்வு. அப்படின்னா நாங்க உயர்வானவர்கள்
என்று பொருளை வைத்துக் கொண்டார்கள். ஐயர் என்றால் யார் தெரியுங்களா? தந்தை ஐயர் தான், தாய் ஐயர் தான், அண்ணன் ஐயர் தான், ஆசிரியர் ஐயர் தான். நமக்கு மேலானவர், உயர்ந்தவர், சான்றோர், அறிஞர் அத்தனை பேரும் ஐயர் தமிழ். அதை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டார்கள், அவ்வளவுதானே தவிர அதை நாம் நம்பக்கூடாது. அதே மாதிரிதான் இந்த வடமொழி என்பதும், வடமொழி என்பது சமஸ்கிருதமே இல்லை, அது தமிழ். திருவள்ளுவர் தொல்காப்பியர் நன்றாக சொல்லுகிறார். அதாவது செய்யுள்ள 4 வகையான சொல் வரும். என்னது? இயற்சொல், இரிசொல், இசைச்சொல், வட சொல், அனைத்தே செய்யுள் ஈட்ட சொல்லே. செய்யுள்ள 4 வகையான சொல் வரும். அதுல ஒண்ணு வட சொல். வட சொல்லுன்னு சொன்னாரே தவிர வட மொழி என்று சொல்லவில்லை என்று நான் சொல்கிறேன். அதற்கு திருவள்ளுவர், தொல்காப்பியர் இருவரும் நமக்கு 2 கண்கள். இதில் தொல்காப்பியர் ஆகிய வலக்கண்ணன் இடக்கண்ணன் நீங்கள் தொடவில்லையானாலும் பரவாயில்லை. ஆனால் திருவள்ளுவராகிய வனக்கண்ணை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது. திருவள்ளுவரை போற்ற வேண்டும், திருக்குறளை போற்ற வேண்டும், திருக்குறள் படி வாழ வேண்டும். வணக்கம். ஆண்டி.